ஹாய் ஹலோ வெல்கம் டு கவிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம வந்து ஈஸியான அண்ட் அதே நேரம் ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பெரிய டம்ளரில் 2 டம்ளர் சாப்பாட்டு அரிசியை நான் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ அதில் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 இனுக்கு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அரை ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு மூடி தேங்காய் ஃபுல்லாக சொரவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சிடாதீங்க, தருன்னு இருக்கணும் கையில் எடுத்தாலே. இப்போ மீதி இருக்கிற அரிசியும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே முட்டை மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா மிக்ஸி போயிடும். அதனால் 2 பாதியாக பிரித்து அரைச்சிருக்கேன் நான் இன்றைக்கி. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தேங்காய் துருவலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் போட்டுட்டு, இதுக்கப்புறமா வரமிளகாய் கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். தீ வந்து மீடியமாக இருக்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம மாவையும் எடுத்து ஊற்றிக்கலாம். மாவையும் ஊற்றிட்டு இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போது துருவி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காயை நீங்கள் வந்து கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடணும். தீ வந்து மீடியமாகவே இருக்கணும், ரொம்ப வச்சிடாதீங்க. நல்லா மெதுவாக திருப்பி விடணும். உப்பெல்லாம் நல்லா கலங்கி வரணும். அதில் போட்டிருக்கிற வெங்காயம் மிளகாய் எல்லாமே ஃபுல்லாக மாவு ஃபுல்லாக கலங்கி வர்ற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டு இருக்கிறப்ப கீழே அடி பிடிக்காமையும் பார்த்துக்கணும். நல்லா திருப்பி விடும்போதே மாவு நல்லா கெட்டியாகி வரும், அது பார்த்தாலே தெரியும். இப்போ கையில் உருண்டை பிடிச்சா நிற்கிற மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு மாவு வந்து கெட்டியாகணும். இந்த மாதிரி பாருங்கள், இப்போ நான் பிடிக்கிறேன், பிடிச்சி நின்றுச்சுல, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மாதிரி சமயத்தில் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இட்லி தட்டு வச்சு அதுக்கு மேலே துணியும் போட்டுட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி இட்லி குண்டாவில் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் தீ வந்து மீடியமாகவே இருக்கட்டும். இப்போ மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஆகுங்க இதுக்கு. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு தட்டில் மாற்றி இப்படி பிச்சு பார்த்தீங்கனாலே நமக்கு நல்லா தெரியும். மாவு வந்து நைஸாக அரைக்காமல் இருந்தால் தாங்க இப்படி நல்லா புழுன்னு இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஹெல்தியானதும் கூட. நம்ம இதில் வந்து எந்த விதமான மசாலாக்களும் ஆட் பண்ணலை. ஸோ தாராளமாக குழந்தைங்க நல்லாவே சாப்பிட்லாம். பெரியவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.